வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய் பாடலில் டூயட் அந்த லவ் மூட் சொல்லணும், காமெடியாக சில சின்த் சவுண்ட்ஸ் பண்ணியிருப்பார். நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா சின்த் சவுண்ட்ஸ் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். க்ரைம் பேக்ரவுண்ட் நடந்திருக்கு, அங்கே ஒரு டெட் பாடி இருக்கும் அந்த சாங்கில். அதுக்கும் வந்து அவர் வந்து அந்த சம்திங் நடக்குதுன்றத அதையும் அந்த க்ரைம் பேக்ரவுண்டுக்கும் ஆட் பண்ணியிருப்பார் எலிமெண்ட்ஸ். இந்த 3 எலிமெண்ட்டும் அந்த பாட்டில் நீங்கள் வந்து கேட்கலாம். அது ஒரு பேக்கேஜ். ஆவா இந்த ராகம்லாம் அவரை மாதிரி வேற யாரும் கையாள முடியாது அப்படின்னா இருக்குது சார். பொதுவாக வந்து கல்யாணி சொல்லலாம். கல்யாணி வந்து லிடியன் ஸ்கேல். ஸோ அது வந்து இப்போ இளவட்டம் கேட்கட்டும் அப்படின்னு பாட்டு இருக்குது. அதில் திடீர்னு பார்த்தோம்னா அந்த அதுக்கு தான் கவிஞர் எழுதுனா தெரியாது, தெரிஞ்சு எழுதுனா தெரியாத எழுதுனா தெரியாது. திசையக்கட்டும் கேட்கட்டும் கல்யாணின்னு அந்த வரி வருது இல்லையா, அந்த அது ஒரு இனோவேட்டிவ் கல்யாணி தான். பல்லவி வேறு ஒரு டிவைஷன்ஸ் இருக்கலாம், பட் சாங் வந்து கல்யாணியில் தான் இருக்கும். இது ஒரு வெஸ்டர்ன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தட் ஸ்கேல். வந்தால் மகாலட்சுமியெல்லாம் வந்து பக்கா கிளாசிக்கல். அதாவது எவ்வளோ மனசு குதூகலம் அது அந்த சாங்ஸ் கேட்கும் போது கீப்ஸ் யூ ஹாப்பி இல்லையா. பியூர்லி கர்நாடிக் ட்ரீட்மெண்ட் தான். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு காமெடி எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணி அந்த ஸ்வரம் சொல்லும் போது எஸ்பிபி சொல்லும் போது கொஞ்சம் காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் காமெடி எலிமெண்ட் பண்ணும்போது மியூசிக்காலிட்டி கெட்டு போகக்கூடாது. ஆமாம், இது எத்தனை பேருக்கு வரும்? ஃபஸ்ட்டு காமெடியை வந்து மியூசிக் எத்தனை பேரை சொல்ல முடியும்? பாட்டில் சொல்ல முடியாது. நீங்கள் விரல விட்டு என்ன முடியும்? நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த நீயே உனக்கு என்றும் நிகரானவர். ஆமாம், சிவாஜி சாரும் எம்ஆர் ராதா சாரும் மாமா மாப்பிள்ளை, அது ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் காமிக்கல் அண்ட் மியூசிக். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி ராஜா சார் கையாண்டிருக்காரு. ஆமாம், பேர் வச்சாலும் வைக்காம போனால் வந்து அந்த மியூசிக்கல் ஸ்க்ரீன் பிளே மியூசிக்கல் ஸ்க்ரீன் பிளே பாட்டிலே வந்து எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இடம் கொடுத்து எல்லாம் வந்து பண்ணியிருப்பார் இந்த பாட்டுக்குள்ளேயே. ராஜா சார், ஒரு இசை அப்படிங்கிறது ஒரு அடித்தட்டு மக்கள் அல்லது ஒரு எளிய மக்களுக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? நேற்று கூட ஒரு கிளிப்பு ஃபார்வர்டு வந்தது. அவர் ஏதோ ஒரு வெண்டர், டீ வெண்டரோ சம்திங், கேரளாவில் இருக்கார். வெரி காமன் மேன் தான் அவர். வந்து அவர் பாட சொல்கிறாங்க, அவர் பாடுறாரு. அவர் எது பாடுறாருன்னா செந்தாழம்புயில் பாடுறாரு. செந்தாழம்புயில் ரசித்து பாடுறாரு. இப்போ செந்தாழம்புவில் வந்து அதாவது பௌலி அப்படின்ற ராகம். இப்போ என்னென்னா ராகம் அதில் என்ன சொல்கிறதுனா இலைமறை காயமறையாக இருக்கணும். நான் அதை யூஸ் பண்ணேன்றது தெரியக்கூடாது. அது காமன் மேன் எப்படி பாடுவான் இல்லைன்னா. இப்போ வந்து செந்தாழம்பூவில் பாடாத வாய் இருக்குமா ஏதாவது தமிழ்நாட்டில்? இல்லவே இல்லை. அப்போது ஒரு ராகம் வந்து கர்நாடிக் கச்சேரியிலேயே வந்து ரொம்ப அது பிரபலமாக பாடாத ராகத்தை நான் கூட கேள்விப்பட்டதில்லை. பௌலி ராகத்தில் இப்போ டி ராஜேந்திர சார் கூட இப்போ ஒரு பொன்மானி நான்கான தகுதி மித்தம் போட்டுருக்காரு. அது ரொம்ப ஹார்ட் கோர். ஏதாவது சில ராகங்கள் வந்து கேரக்டரிஸ்டிக்காக தெரியும், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். சிலதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நடபரவிலாம் நீங்கள் எத்தனை பாட்டு கேட்டாலும் அதில் ஃப்ளேவர் இருக்காது. நடபரவின்னு தனி ஃப்ளேவர் கிடையாது. ஆமாம். பட் இது பௌலியெல்லாம் ஸ்ட்ராங்காக தெரியும். இப்போ அந்த ஸ்ட்ராங்காக தெரியக்கூடாது இந்த பாட்டில். ஏன்னா இது ஒரு காமன் மேன் பாடுறது, காமன் மேன் போய் சேர மாதிரி. இப்போ வந்து செந்தாழம்புவில் அவன் பாடுறான், அதில் ராகம் பேச அழகாக உள்ளே வச்சு அவர் இது பௌலியை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. தட் இஸ் வேர் எங்கே இருந்த எங்கேயோ அந்த ஸ்பெஷலாக இருந்ததை எல்லாருக்குமா கொடுத்துருக்கார். ஸோ அதே மாதிரி பொன்மாலை பொழுது பாடாத வாயே கிடையாது. அதில் கேதாரம்ன்ற ராகம் வந்து அதுவும் டஃப் ராகம் தான். ஆனால் என்ன அதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா அது வந்து விழுந்த ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் பொறுமையாக மெதுவாக கேதாரம் வந்து கம்போஸ் பண்ணலாம். பட் நீங்கள் அந்த பேஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் நோட்ஸ் பர் பார், ஸ்பீட் அட் விச் த சாங் இஸ் கம்போஸ், நீங்கள் அந்த பாட்டு கேளுங்க, ஸ்பான்டேனியஸாக விழுந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எப்படின்னா மலைப்பிரதேசம் போகிறீங்க அருவி பார்க்குறதுக்கு, அருவி கண்ணில் தெரியாது, திடீர்னு ஒரு பாயிண்டில் கொட்டிக்கிட்டு இருக்கும். அவர் பாட்டு அப்படி தானே இருக்குது. ஆல்ரெடி வந்து 200 வருஷமாக ஒருத்தர் உட்காந்து செதுக்கின மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் கேட்கும் போதே அந்த பர்ஃபெக்ஷன் இருக்குது இல்லையா. எவ்வளோ ஸ்பான்டேனியஸாகவும் இருக்குது அந்த டியூன். இட் இஸ் நாட் லுக்கிங் அஸ் இஃப் நீங்கள் வந்து இதை வந்து நோட்டாக செதுக்க முடியாது. இது பேசிக்ஸ் தெரிஞ்ச ஒருத்தர் அப்படியே ஸ்பான்டேனியஸாக ஒரு லாங்குவேஜாக பேசின மாதிரி தான் இருக்குது இல்லையா. அதை நம்ம அந்த பேசின பாயிண்ட் தான். அந்த
7 நோட்டுன்னு சொல்கிறோம். செமி நோட்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா 12 நோட்டு. இந்த 12 நோட்டை வந்து ஆல்ஃபபெட்டாக உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன கேட்டாலும் அவரால் அது கொடுக்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு என்ன மொழி தெரியாதவங்க கூட பொன்மழை பொழுது தெரியும். பக்கத்து ஸ்டேட்லலாம் வந்து கேரளாவில் கூட தெரியும், ஆந்திராவில் தெரியும், எல்லா ஸ்டேட்லேயும் தெரியும். அதர் லாங்குவேஜஸ்லேயும் வந்து இந்த சாங் ஃபேமஸாக இருக்கும். செந்தாழம்புயில் சாங் ஃபேமஸாக இருக்கும். அங்கே இருக்க காமன் மேனும் இதை பாடுவோம்.